அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் கல் மஸ்கட் எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான இந்த கல் மஸ்கட் வந்து ஊரில் உள்ள சில்லறை கடைகளில் கிடைக்கும், அதே நேரம் பெட்டி கடைகள்லையுமே கிடைக்கும். இன்றைக்கி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் இந்த கல் மஸ்கட் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அப்புள்ள சின்ன பிள்ளைகளெல்லாம் ஃபேவரட்டான ஸ்வீட்டுன்னு சொன்னால் இதை சொல்லேலும். ஆனால் இப்போ எல்லாமே ஸ்ரீலங்காவில் உள்ள கடைகளில் இந்த மஸ்கட் கிடைக்கிறது ரொம்பவே குறைவு. இந்த மஸ்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக, அதே நேரம் ஒரு துளி எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்தாமல் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மஸ்கட் செய்கிற நேரமும் குறைவு, அதே நேரம் இதுக்கு நாங்கள் சேர்த்துற பொருட்கள் அளவுமே ரொம்பவே குறைவு. வாங்க இப்போ இந்த மஸ்கட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நான் 150 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். பேரிச்சம்பழத்தில் கொட்டையை நீக்கிட்டு இதை மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து இப்படி மசிக்காமல் ஒரு 15-20 நிமிஷம் ஊற போட்டால் கூட பேரிச்சம்பழம் நல்லாவே ஊறி வந்துடும். இந்த பேரிச்சம்பழம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதால இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இதை மாதிரி மசிச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன். இப்போது அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு சட்டியை எடுத்து அதுக்கு ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னு சொன்னால் வெள்ளை சுகர் கூட சேர்த்திக்கொள்ளலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் நாங்கள் இந்த மஸ்கட்டுக்கு சேர்த்து செஞ்சோம்னு சொன்னால் கலர் வந்து நல்ல அழகான கலரில் வரும். பாருங்கள், சுகரை சேர்த்து இதை மாதிரி நான் நல்லா கெரமலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கெரமலைஸ் ஆகினதுக்கு பிறகு நான் 2 கப் அளவுக்கு கட்டி தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். நீங்களுமே தேங்காயை துருவி புளிஞ்சி பால் எடுத்து நல்லா கட்டி பாலாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதை மாதிரி நாங்கள் இதை வந்து நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டு கெரமலைஸ் ஆகிறதுக்கு நாங்கள் சேர்த்தின சீனி வந்து நல்லாவே கரைஞ்சி வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் ஓரளவு கரைஞ்சதுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்து இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கும் வரைக்கும் இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாலுமே நல்லா கொதித்து அடங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்திக்கொள்கிறேன். நான் எந்த கப்பால் பால் சேர்த்திருக்கிறேனோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கிறேன். சுகரையும் சேர்த்துட்டு சுகரும் வந்து நல்லாவே இந்த பாலோடு சேர்ந்து கரையிற அளவுக்கு நாங்கள் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி ஓரங்களையுமே வந்து நல்லா கிளறி விட்டு சீனியும் கரையிற அளவுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். அதோட வாசனைக்காக வேண்டி நான் வெனிலா எசன்ஸுமே சேர்த்தினேன். அதை வந்து இதில் எட் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகிருச்சு. நீங்களுமே வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் அல்லது ஏலக்காவை வந்து நல்லா இடித்து விட்டுட்டு ஒரு 4-5 ஏலக்காவை கூட சேர்த்திக்கொள்ளையிலும் வாசனை நல்லா இருக்கேன். பாருங்கள், சீனியுமே கரைஞ்சி வந்திருக்குது, அதே நேரம் எங்களோட பாலுமே நல்லா கொதித்து வந்து கொண்டு இருக்குது. இதை மாதிரி நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாலையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி இடைக்கிட கரண்டியை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கொள்ள வேணும். ஓரங்களில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் இந்த கரண்டியாலேயே ஓரங்களையுமே வந்து நல்லா கிளறி விட்டு இதை மாதிரி எடுத்து விட்டுட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், பாலுமே நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஊற போட்ட பேரிச்சம்பழத்தை சேர்த்திக்கொள்ள வேணும். பேரிச்சம்பழத்தையும் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி கிளறி விட்டு பேரிச்சம்பழமுமே ஓரளவுக்கு தேங்காய் பாலோட சேர்ந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நாங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பேரிச்சம்பழத்தை சேர்த்தினதுக்கு பிறகு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கொள்கிறேன். மொத்தமாக 3 கப் தேங்காய் பால் நாங்கள் இதுக்கு சேர்த்திருக்கிறோம். பாருங்கள், பேரிச்சம்பழமுமே நல்லா கொதித்து வந்து கொண்டிருக்குது. பேரிச்சம்பழம் வந்து முழுசாக கொதித்து வேகணும்னு சொல்லி இல்லை, கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இதை மாதிரி நாங்கள் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் பேரிச்சம்பழமுமே ஓரளவுக்கு கரைஞ்சி எங்களோட தேங்காய் பாலுமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வந்து கொண்டிருக்கேன்.
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பையும் பார்த்து அதே நேரம் சீனியையும் பார்த்து உங்களுக்கு சீனி போதாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளேலும், உப்புமே போதாத மாதிரி இருந்தால் உப்பும் கொஞ்சமாக சேர்த்திக்கொள்ளுங்க. உப்பும் நாங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்தினா தான் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், பேரிச்சம்பழமுமே ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வெந்திருக்குது, அதே நேரம் துண்டு துண்டாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் மைதா அல்லது கோதுமை எந்த மாவு வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளலும். மாவை சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு கட்டி எதுவுமே இல்லாத முறைக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் சேர்த்திருக்கிற மைதா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகத்தான் செய்யும். இதை மஸ்கட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கட்டியும் கடிப்படை இந்த மஸ்கட்டை சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து கடைகளில் எல்லாமே செஞ்சு விற்கிற அந்த மஸ்கட் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி பெரிய கட்டிகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கரண்டியாலே அழுத்தி விட்டு உடச்சி விட்டுட்டு இதை மாதிரி மஸ்கட்டை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கொள்ள. மஸ்கட்டை கிண்டுற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கிண்டி எடுத்தால் போதுமானது. இதை மாதிரி லாஸ்ட்டுக்கு நல்லா திரண்டு சட்டியோடு ஒட்டாத மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை மாதிரி ஒரு ட்ரே எடுத்து ட்ரேக்கு வந்து நீங்கள் அடியில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இதை மாதிரி மஸ்கட்டை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், இதை மாதிரி நான் வந்து சட்டியில் உள்ள மஸ்கட்டெல்லாம் இந்த ட்ரேக்கு மாற்றிக்கொள்கிறேன். மாற்றினதுக்கு பிறகு அதில் மேல் பகுதியை வந்து நல்லா இதை மாதிரி கரண்டியாலேயே நல்லா அழுத்தி விட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா மட்டப்படுத்தி எடுத்துக்கொள்ளலும். இந்த மஸ்கட்டை வந்து நீங்கள் ஒரு 4 to 5 hours அப்படியே வைக்க வேணும். அப்போ தான் இது நல்லா கட்டியாகி வரும். அந்த நேரத்துக்கு எங்களுக்கு எடுத்து துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளலும். இந்த மஸ்கட் செய்கிற டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து ரொம்பவே குறைவு. எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour இந்த மஸ்கட்டை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். அதே நேரம் இந்த மஸ்கட்டுக்கு சேர்த்துற பொருட்கள் அளவுமே ரொம்பவே குறைவு தான். தேங்காய் பாலும் மைதா மாவும் அதே நேரம் சீனியும் இருந்தால் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக எங்களுக்கு மஸ்கட்டை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாளுமே கிட்டவாகி வந்து கொண்டிருக்குது. நீங்களும் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கல் மஸ்கட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அதோடு நீங்கள் ரொம்ப நேரமெல்லாம் டைம் எல்லாம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு 1/2 hour இருந்தாலே போதும் உங்களுக்கு சூப்பராக இந்த மஸ்கட்டை செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். நான் இந்த மஸ்கட்டை வந்து நைட் செஞ்சுட்டு காலையில் தான் இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். ரொம்பவே அழகாக எங்களோட மஸ்கட்டுமே செட் ஆகி வந்திருக்குது. இந்த கல் மஸ்கட்டுக்கு வந்து நாங்கள் எண்ணெயோ அல்லது நெய்யோ எதுவுமே சேர்த்தாம தான் செஞ்சுருக்கிறோம். நான் இந்த ட்ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவினதும் மேலால் ஸ்பூனுக்கு தடவி இதை மட்டப்படுத்தினதும் மட்டும்தான். பாருங்கள், அப்படியாக இருந்தால் கூட எங்களோட மஸ்கட்டில் வந்து எண்ணெய் தன்மை இருக்குது. என்று சொன்னால் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்திருக்கிறோம். தேங்காய் பாலில் வந்து எண்ணெய் இருக்கிறதால அந்த எண்ணெயுமே சேர்ந்து எங்களோட மஸ்கட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எங்களோட மஸ்கட் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இந்த மஸ்கட்டை வந்து துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். வெட்டுற டைம்லேயுமே கொஞ்சம் ஒட்டுத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கத்திக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கத்தியை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் எங்களோட மஸ்கட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி. இதை மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தனித்தனி துண்டுகளாக பிரித்து எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் மஸ்கட் துண்டுகள் வேணுமோ அந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற மஸ்கட்கள் மாதிரி இல்லாமல் இதுக்கு நாங்கள் பேரிச்சம்பழமும் அதோட தேங்காய் பாலும் சேர்த்திருக்கிறதால இதோட டேஸ்ட்டுமே ஒரு தனித்துவமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களுமே வர ஹஜ்ஜி பெருநாளைக்கு கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உம்மாஸ் கிச்சன்னு சொன்ன இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் அதே மாதிரி ஸ்வீட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேணும்னு சொன்னால் உம்மாஸ் கிச்சன்னு சொன்ன இந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.